ஓர் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பசுமையான வயல்கள், நீளமான மரங்கள், ஓடும் ஆறுகள், பாடும் பறவைகள் இவை அனைத்தாலும் நிறைந்திருந்தது. அங்கே உள்ள மக்கள் மிகவும் அன்பானவர்கள். அவர்கள் விலங்குகளையும் தங்கள் குடும்பத்தினர் போலவே நேசித்தார்கள். அந்த கிராமத்தில் வெள்ளி என்ற பெயருடைய ஒரு குதிரை இருந்தது. வெள்ளியின் நிறம் வெள்ளை பஞ்சு போல ஜொலித்தது. அதனால்தான் அதற்கு அந்த பெயர் வைத்தார்கள். வெள்ளி கிராமத்தின் எல்லா குழந்தைகளுக்கும் மிகவும் பிடித்த குதிரை. அது எப்போதும் பசுமையான வயல்களில் ஓடிக்கொண்டிருக்கும். குழந்தைகள் அதை தட்டிக்கொண்டு வா ஓடலாம் என்று சொல்லும்போது அது இன்னும் வேகமாக ஓடும். குதிரையின் கனவு வெள்ளிக்கு ஒரு ரகசிய கனவு இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய குதிரை போட்டியில் ஓடணும். எல்லாரும் என்னை பார்த்து கைத்தட்டணும். நான் கிராமத்துக்கு பெருமை சேர்க்கணும். ஆனால் கிராம மக்கள் அந்த கனவை பற்றி ஒன்றும் அறியவில்லை. அவர்களுக்கு படி வெள்ளி ஒரு நல்ல செல்ல குதிரை மட்டுமே. நண்பன் அருண் அந்த கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அருண் மிகவும் புத்திசாலி, அன்பானவன். அவனுக்கு வெள்ளி மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குச் சென்றுவிட்டு அவன் வயலுக்குச் சென்று வெள்ளியுடன் விளையாடுவான். வெள்ளியும் அருணை மிகவும் நேசித்தது. அருண்தான் அதன் சிறந்த நண்பன். ஒரு நாள் அருண் வெள்ளியிடம் பேசிக்கொண்டே அதை தட்டினான். வெள்ளி, நீ ரொம்ப வேகமா ஓடுறே. உன்னை போட்டியில்